بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், அன்னாரது தோழர்கள், அந்த தூய வழியில் எவர்களெல்லாம் பயணித்தார்களோ, பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ, பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமதானுடைய இறுதி 10 இரவுகள் மிகச் சிறப்பான இரவை கொண்ட அந்த இரவு இந்த இறுதி 10 இந்த இறுதி 10 இரவுகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் எந்த அளவு வேகமாக அமல்களில் விரைய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பாக்கியவான்கள், அந்த அளவுக்கு நாம் வெற்றியாளர்கள். அல்லாஹ் ரமதானை பற்றி குறிப்பிடுகின்ற போதே ஐயாமம் மஅதூதாத் என்று சொல்கிறான். குறிப்பிட்ட சில நாட்கள், அந்த நாட்களிலும் இறுதி 10 நாட்கள், இறுதி 10 இரவுகள் மிக வேகமாக நம்மை விட்டு நகர்ந்துவிடும். ஒற்றைப்படையான ஒரு இரவு நம்மை விட்டு விடை பெற்று விட்டது. இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய ஒற்றைப்படையான 4 இரவுகள் நாம் இந்த இறுதி 10 இரவுகளிலும் மிக வேகமாக அமல்களில் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஒரு ஆக்கத்தை படித்தேன். ஒருவர் எழுதியிருந்தார், லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் ஏழைகளுடைய பசியிலே தேடுங்கள், சமூக பணிகளிலே தேடுங்கள், இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வதிலே தேடுங்கள். இப்படி ஒரு பட்டியலையே எழுதியிருந்தார். அதற்கு நிறைய அதிகமானவர்கள் லைக்ஸும் கொடுத்திருந்தார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த சகோதரர் குறிப்பிட்டிருந்த இந்த விடயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க நல்ல விடயங்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு லைலத்துல் கத்ரை தேடினார்களோ அப்படித்தான் நாம் தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடியது இறுதி 10 மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருந்து
தான் அல்லாஹுடைய தூதர் அதை தேடினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் பொதுவாக வாசிக்கின்ற போது நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் லைலத்துல் கத்ரை அல்லாஹுடைய தூதர் தேடிய விதம் எவ்வாறு என்பதை நாம் அறிந்து அந்த மார்க்க விளக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இந்த இரவுகளில் அமல்களிலே முதன்மையானது மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ். எவர் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானுடனும் இஹ்திசாப் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த இரவின் இந்த இறுதி 10 இரவுகளின் முதன்மையான வணக்கம் நின்று வணங்குதல் தான். அந்த வணக்கத்துக்குத்தான் முன்னுரிமை, முதலிடம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நசாயிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தியில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரு செய்தியில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நாம் ரமலான் மாதத்திலே நோன்பு இருந்தோம். ரமலான் நிறைவடைவதற்கு 7 இரவுகள் எஞ்சி இருந்தன. 23வது இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை ஜமாத்தாக 3இல் ஒரு பகுதி, இரவினுடைய 3இல் ஒரு பகுதி வரை அல்லாஹ்வின் தூதர் தொழுகை நடத்தினார்கள், இமாமத்து செய்தார்கள். அதன் பிறகு அடுத்த நாள் அவர்கள் இரவு தொழுகையை நடத்தவில்லை. 25வது இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றினார்கள். நாம் அவர்களை பின்தொடர்ந்து தொழுதோம். பாதி இரவு வரை தொழுதார்கள். அப்போது நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், எஞ்சி இருக்கக்கூடிய இரவையும் நீங்கள் தொழுதிருந்தால் சிறந்ததாக இருந்திருக்குமே, நன்றாக இருந்திருக்குமே என்று நாம் சொன்னோம். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் இமாமோடு இறுதி வரை நின்று தொழுவாரோ, இமாம் அந்த தொழுகையை நிறைவு செய்யும் வரை யார் இமாமோடு தொழுவாரோ அவருக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய அந்த சிறப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, மறுநாள் நபி அவர்கள் இரவு தொழுகையை நடத்தவில்லை. 27வது இரவு எந்த அளவுக்கென்றால் பெண்கள் அதே போன்று ஏனைய மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவில் இரவு தொழுகையை நடத்தினார்கள். எந்த அளவு என்றால் சஹர் தவறிவிடுமோ என்று நாம் பயப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை நடத்தினார்கள். இந்த ஹதீஸை நாம் படிக்கின்ற போது இங்கு முதன்மையான வணக்கம், ஒரே வணக்கம் அந்த இரவு தொழுகை தான். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தி இருக்கிறார்கள். இன்று நாம் நமது ஊர்களிலே பார்க்கின்றோம், 27வது அந்த இரவுக்கு மாத்திரம் லைலத்துல் கத்ரை சுருக்கி விட்டார்கள். இல்லை என் அருமையான சகோதரர்களே, இதனுடைய படித்தரங்களை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்ற போது இதனுடைய முதல் படித்தரம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். இதுதான் இதனுடைய முதல் படித்தரம். இறுதி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். இதில் இரண்டாவது படித்தரம், இறுதி 10 இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். அதாவது 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தை நாம் எடுத்தால் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது மாறி மாறி வந்திருக்கிறது. நபி அவர்கள், நபித்தோழர்களுடைய அந்த கனவுகள், அவர்கள் அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கூறிய சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பெரும்பாலும் ஒற்றைப்படையான இரவுகளாகத்தான் அவைகள் இருக்கின்றன. எனவே ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுங்கள். அதே போன்று மற்றொரு நபிமொழியில் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய காலை பொழுதில்
நான் செகற்றிலும் சகதியிலும் சுஜூத் செய்வதை கனவில் கண்டேன் என்று சொன்னார்கள். எனவே அன்றைய ஒரு நாள் காலை பொழுதில் அந்த ஃபஜ்ருடைய தொழுகை மஸ்ஜிதுன் நபவியிலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் சுஜூத் செய்தது சேற்றிலும் சகதியிலும் தான். என் அருமையான சகோதரர்களே, அன்று நீங்கள் மஸ்ஜிதுன் நபவியை எடுத்தால் அது மண் தரையாகத்தான் இருந்தது. அந்த தரையில் தான் அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்கி இருக்கிறார்கள். அதில் தான் பாதி இரவு தொழுத போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எஞ்சியிருக்கக்கூடிய இரவையும் தொழுதிருக்கலாமே யா ரசூலல்லாஹ் என்று. அன்றைய அந்த மஸ்ஜிதுன் நபவி எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் சுஜூத் செய்கின்ற போது அந்த பொடி கற்களை அகற்ற வேண்டுமாக இருந்தால் ஒரு தடவை தொழுகையில் இருக்கும் போது அகற்றிக் கொள்ளுங்கள் என்று அனுமதி வழங்குகிறார்கள். அப்படியான அந்த தரையில் தான் அவர்கள் இந்த தொழுகையை, நீண்ட தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள். இன்று நாம் குளிரூட்டப்பட்ட மஸ்ஜிதுகளில், அதாவது சிலர்கள் அதில் விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிப்புகள் காப்பட் போக இன்னும் சஜ்ஜாதாவை கொண்டு வந்து அதற்கு மேல் போட்டு எல்லாம் தொழுகின்றார்கள். இவ்வளவு சொகுசாக மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் ஒரு மணி நேரம் தொழ முடியாத ஒரு பலவீனமான நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒரு மணி நேரம் இமாம் தொழுவித்து விட்டால் இன்று நீட்டி விட்டார் என்று சொல்கிறார்கள். இன்று கூடுதலாக நீட்டி விட்டார், இழுத்து விட்டார் என்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறார்கள். எவ்வளவு சொகுசாக நமக்கு இன்று இந்த அருள்கள், நிஅமத்துகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி செய்யப்பட்டிருந்தும் என் அருமையான சகோதரர்களே, நாம் இபாதத்தில் எந்த அளவு ஆர்வமாக செயல்படுகின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அந்த தரையில், அந்த ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சேற்றிலும் சகதியிலும் சஜிதா செய்த அந்த இரவு என்பது 23வது இரவாக இருந்தது. எனவே இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த இரவு என்பது 23வது இரவு. எனவே அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்நாளில் 23வது இரவில் லைலத்துல் கத்ர் வந்திருக்கிறது. எனவே இன்று நாம் எவ்வாறு 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று நாம் அதற்கு மாத்திரம் அதை சுருக்குவது என்பது எவ்வளவு ஒரு தவறான விடயம். இமாம்களுடைய கருத்து என்ன, அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அந்த இறுதி 10 இரவுகளில், ஒற்றைப்படையான இரவுகளில் அது மாறி மாறி வரும். ஒரு வருடத்தில் அது 21 வரலாம், மற்றொரு வருடத்தில் 23 வரலாம், மற்றொரு வருடத்தில் 25 வரலாம், மற்றொரு வருடத்தில் 27 வரலாம், மற்றொரு வருடத்தில் 29 வரலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு இது மாறி மாறி வரக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று என்ன செய்து விட்டார்கள்? அதற்கு மாத்திரம் அதை மட்டுப்படுத்தி விட்டார்கள். இது ஒரு தவறான ஒரு நடைமுறை. அது மாத்திரம் அல்லாமல் அந்த இரவில் நாங்கள் பார்க்கிறோம் என்ன, பள்ளிகள் அலங்கரிக்கப்படுகின்றன. அந்த இரவில் விசேஷமான அமல்கள், அந்த இரவில் உணவு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இதுவும் ஒரு பிதஅத்தாக இது மாறி இருக்கிறது. இது ஒரு பிதஅத்தாக மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் 27வது இரவென்றால் அதில் அவர்கள் தொழுதிருக்கிறாங்க. என்ன செய்திருக்கிறாங்க? சஹர் தவறிவிடும் என்கின்ற அளவுக்கு தொழுகை தான் நடத்தப்பட்டதை தவிர அங்கு வேற எதுவும் அங்கு நடைபெறவில்லை மஸ்ஜிதுன் நபவியில். இன்று நாம் என்ன பார்க்கின்றோம்? ஒரு பட்டியலை போடுவார்கள். 27வது இரவிலே நடைபெறக்கூடிய அமல்கள் என்ற ஒரு பட்டியல் எழுதி மஸ்ஜிதிலே தொங்கவிடப்படும். அதில் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை இந்த அமல், இவ்வாறாக என்ன செய்வார்கள்? அமல்களில் ஒரு பட்டியலை போடுவார்கள். அதில் நாம் சில அமல்களை பார்த்தால் அவைகள் பிதஅத்துகளாக இருக்கும். அவைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி இருக்காது. இப்போ நாம் மார்க்கத்தில் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என் அருமை சகோதரர்களே. கூட்டாக செய்யப்பட்ட அமல்கள் கூட்டாக செய்யப்பட வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி இருக்கிறது. சில அமல்கள் இருக்கின்றன, அவைகளை அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டாக செய்வதற்கு வழிகாட்டவில்லை, தனித்தனியாக செய்வதற்குத்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால் அதை ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் செய்ய வேண்டும், அதை கூட்டாக செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிறோம், இந்த இரவில் தஸ்பீஹ் என்ற ஒரு தொழுகையை தொழுகின்றார்கள். இந்த தஸ்பீஹ் தொழுகை தொடர்பாக வந்த ஹதீஸ்களை பொறுத்தவரையில் ஹதீஸ்களை உடைய அறிஞர்கள் பலவீனப்படுத்துகின்ற ஒரு ஹதீஸாக இருக்கிறது. எனவே இங்கு நமக்கு ஆதாரபூர்வமாக இரவு தொழுகை இருக்கிறது,
நபி அவர்கள் சஹர் தவறிவிடுமோ என்கின்ற அளவுக்கு இரவு தொழுகையை நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு ஏராளமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. நாம் தாராளமாக அந்த இரவு தொழுகையை 2 ரக்காத்தாக தாராளமாக தொழ முடியும். அப்போ அதை விட்டு அது ஆதாரமற்ற ஒரு தொழுகைக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? அந்த ஹதீஸ் தொடர்பாக அறிஞர்கள் அதை பலவீனப்படுத்தி இருக்கின்ற போது இப்போ நாம் ஏன் அவ்வாறான ஒரு தொழுகையிலே நமது நேரத்தை நாம் கழிக்க வேண்டும்? அந்த தொழுகையை தொழலாம் என்று ஷாஃபி மذஹபுடைய சில அறிஞர்கள் அந்த ஹதீஸை சிலர்கள் ஆதாரமாக கண்டு சொன்னாலும் கூட அதை ஜமாத்தாக தொழுமாறு அவர்கள் சொல்லவில்லை. அதை அவர்கள் ஜமாத்தாக தொழுமாறு சொல்லவில்லை. இப்போ ஒரு தொழுகையை பொறுத்தவரையில் ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால் அதற்கு தனியான ஆதாரம் வேண்டும், அதற்கு தனியான ஆதாரம் வேண்டும். அவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் கூட அதை தனித்து தொழுவதைத்தான் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் ரமலான் காலத்தில் இந்த தராவிஹ் தொழுகை, கியாமுல் லைல் என்று சொல்கிறோம், ஸலாத்துல் லைல் என்றோம். இதை நாம் ஜமாத்தோடு ஏன் தொழுகிறோம் என்றால் நபி அவர்கள் தொழுதார்கள். தனது வாழ்நாளில் இதை ஜமாத்தோடு நபி அவர்கள் தொழுதார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. நபி அவர்கள் அது கடமையாகி விடுமோ என்ற பயத்தில் தான் அதன் பிறகு தொடர்ந்து தொழவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு மார்க்க ஆதாரம் இருக்கிறது, அதனால் நாம் ஜமாத்தோடு தொழுகிறோம். எனவே ஒரு சுன்னத்தான தொழுகையை பொறுத்தவரையில் அந்த தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கு ஆதாரம் இருந்தால் மாத்திரம்தான் தொழ முடியும், இல்லை என்றால் அதை தனித்துத்தான் தொழ வேண்டும். இப்போ இது இப்படி தஸ்பீஹ் என்ற இந்த தொழுகையை பொறுத்தவரையில் அதாவது ஷாஃபி மذஹபுடைய மிக முக்கியமான ஒரு அறிஞர் இமாம் நவவி ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த தொழுகை முறைக்கே இது ஒரு மாற்றமாக இருக்கிறது. ஏன்னா தொழுகையுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் உள்ளச்சம், அந்த பேணுதல். ஆனால் இதில் நீங்கள் கவனிச்சிக்கின்றா பெரும்பாலும் அந்த தஸ்பீகை எண்ணுவதில் தான் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். நிலையிலே அதை 15 முறை சொல்ல வேண்டும், ருக்குவிலே 10 முறை சொல்ல வேண்டும். அப்போ அவங்களோட கவனம் எல்லாம் எதில் என்றால் அந்த தஸ்பீகை எண்ணுவதில் தான் இருக்கிறது. அப்போ இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த தொழுகை முறைக்கே மாற்றமானது என்று ஒரு விளக்கத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அருமையான சகோதரர்களே, இன்னும் பல விதமான பித்அத்துகள். இப்போ தௌபா பாருங்க, தௌபா என்பது ஒவ்வொருவரும் தனித்தனியாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இதுதான் மார்க்க வழிகாட்டல். இந்த விளக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு வழங்கியது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தது, நீங்கள் அந்த இறுதி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு உறுதியாகி விடுகின்ற போது ஓத வேண்டிய பிரார்த்தனையாக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பை விரும்புவன், எனவே என்னை மன்னிப்பாயாக என்று கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதாங்கண்டா அவர்களுக்கு என்ன கூட்டாக தௌபா செய்ய தெரியாதா? சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால் வைத்து அவர்களுக்கு கூட்டாக தௌபா செய்ய அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு வழிகாட்டல் அவங்க நமக்கு காட்டவில்லை. அப்படி ஒரு வழிகாட்டல் அவர்கள் காட்டாத போது அது ஒரு பிதஅத்தாக மாறும். அருமை சகோதரர்களே, பிதஅத்துடைய மார்க்க தீர்ப்பு என்ன? 2 வார்த்தை, ஃபஹுவ ரத்துன். ஹதீஸ்ல வரக்கூடிய தீர்ப்பு 2 வார்த்தையில் சொல்லப்படுது. சிரமப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது, பெரிய பெரிய ஆய்வெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. 2 வார்த்தையில் பிதஅத்துக்குரிய தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், அதுதான் ஃபஹுவ ரத்துன். அது நிராகரிக்கப்படும், அது மறுக்கப்படும். எனவே அருமையான சகோதரர்களே, பிதஅத்துக்கு எவ்வளவுதான் அவர்கள் நியாயமான ஆதாரங்களை முன்வைக்க முற்பட்டாலும், நியாயமான என்றால் அவங்கள தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ற மாதிரி என்னதான் சொன்னாலும் அது பிதஅத்தா, அதற்குரிய மார்க்க தீர்ப்பு அது மறுக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. எவ்வளவு அவர்கள் சிரமப்பட்டு செய்தாலும் கஷ்டப்பட்டு செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி இல்லையா? நீங்க கபரில் வைக்கப்பட்டாலும் நாளை மறுமையில் ரப்பை நீங்கள் சந்திக்கின்ற போதும் கேள்வி ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினாயா? நான் அனுப்பிய எனது தூதரை நீ பின்பற்றினாயா என்பதுதான் கேள்வி. உலகத்தில் உள்ள அந்த இமாமை, அந்த தலைவரை, அவரை பின்பற்றினாயா என்ற எந்த கேள்வியும் அங்கு இருக்காது. அங்கு உள்ள கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டாரே, இவரைத்தான் பின்பற்ற வேண்டும். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அவர் எதை உங்களுக்கு தந்தாரோ எடுத்துக்கொள்ளுங்கள், இது வேறு யாருக்கும் கிடையாது. குர்ஆன் இது தூதருக்கு மாத்திரம்தான் சொல்கிறது. அவர் எதை தந்தாரோ எடுத்துக்கொள்ளுங்கள்.
வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இன்று இபாதத் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் தான் பித்அத். அதாவது இபாதத்துகள் நாம் அதற்குரிய வடிவில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய முறையில் செய்தால்தான் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஷைத்தான் எந்த வழியில் இங்கு நுழைகிறான் என்றால் இபாதத்துகள்ல பித்அத்தை நுழைத்து விடுகிறான். பித்அத்துகள் இபாதத்தில் நுழைக்கப்பட்டவுடன் அவன் எவ்வளவுதான் சிரமப்பட்டு செய்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த அங்கீகாரம் இல்லை. எனவே அருமையான சகோதரர்களே, இங்கு இருக்கக்கூடியவர்கள் பல கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கம்பெனி என்றால் அந்த கம்பெனிக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, ரூல்ஸ் இருக்கிறது. அப்போ அங்கு யாரிடமிருந்து கட்டளை வர வேண்டும், யாரிடமிருந்து கட்டளை வந்தால் அது செயல்படுத்தப்படும் என்பதையெல்லாம் உலக விஷயங்களில் தெளிவாக அறிஞ்சு வைத்திருக்கிறோம். உலக விஷயங்களில் இதெல்லாம் தெளிவாக புரியுது. அப்போ ஏன் மார்க்கத்தில் இது புரியவில்லை? மார்க்கத்தில் கட்டளை எங்கிருந்து வர வேண்டும்? அல்லாஹ்விடமிருந்து வர வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வர வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தனது வாழ்நாளில் 9 ரமலான்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்கப்படுகிறது. 9 ரமலான்களுடைய வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அப்ப அந்த வழிகாட்டல்கள் எதிலும் இவங்க செய்யக்கூடிய இந்த இபாதத்துகள் கிடையாது. சில இபாதத்துகளை இவர்களாக என்ன செய்கிறார்கள்? இதை உருவாக்குகிறார்கள். அப்ப இதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த அங்கீகாரமும் கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் விளங்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், அதாவது இந்த இறுதி 10 இரவுகளில் நாம் முயற்சியோடு அமல் செய்ய வேண்டும். இதில் அமல் செய்கின்ற போது சில மெசேஜ்கள் வரும், சில மெசேஜ்கள் ஷேர் ஆகும். எப்படி என்றால், இன்றைய இரவு கன்ஃபார்ம் இதுதான் லைலத்துல் கத்ர். ஏனென்றால் இன்று நாம் மரங்களை பார்க்கிறோம், அமைதியாக இருக்கிறது, இன்று ஒரு மழை பொழிந்தது. இப்படி சில மெசேஜ்களை என்ன செய்கிறார்கள்? இப்படி ஷேர் பண்ணி விடுவார்கள். இதை பார்த்த உடனே அமல் செய்கிறவனுக்கு கூட என்ன அங்கே ஆர்வம் இல்லாமல் போகுது. அப்போ இதற்கு பிறகு நாம் முயற்சி செய்ய வேண்டியது கிடையாது, லைலத்துல் கத்ர் இந்த இரவு கன்ஃபார்ம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? இப்படியான மெசேஜ்களை பரப்பி விடுவார்கள். அப்போ அதற்கு பிறகு ஒற்றைப்படையான எத்தனையோ இரவுகள் இருக்கும், அதிலெல்லாம் அமல்ல இபாதத்தில் கவனம் வருவதில்லை. ஏன்? இரவு லைலத்துல் கத்ர் முடிந்து விட்டது. எனவே நறுமை இப்படியான இந்த செய்திகளை நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது நமது இபாதத்துகளை பால்படுத்தக்கூடிய செய்திகள். இவ்வாறான செய்திகளை பரப்புவர்களும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய இபாதத்தை அமல்கள் ஆர்வமின்மை ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான விடயங்கள், இது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் லைலத்துல் கத்ரை பற்றி அறிவிப்பதற்காக வந்தேன், 2 பேர் தர்க்கமிட்டுக் கொண்டிருந்தார்கள், எனவே அது எனக்கு மறைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் அதில் ஹைரை வைத்திருக்கலாம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் அதில் நலவை வைத்திருக்கலாம், எனவே நீங்கள் அதை இறுதி 10 இரவுகளில் தேடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த இரவுகளில் சில முக்கியமான அமல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அந்த அமல்களை பற்றி எனது 2வது உரையில் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, இந்த இறுதி 10 இரவுகளை, இந்த ரமலானை நாம் உடல் ஆரோக்கியத்தோடும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலிலும் நாம் இதை அடைந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த பலஸ்தீன் காசா முஸ்லீம்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள். 2000க்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள் அழிக்கப்பட்ட நிலையிலே, அவர்களுடைய சொந்த இடங்களை எல்லாம் இழந்த நிலையில் அவர்கள் இந்த ரமலானை மிக சிரமத்தோடு அடைந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் நேற்று முந்தினால் கூட கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளாகி 400க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான நிலையில்தான் அவர்கள் ரமலானோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த மக்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும், அவர்களுடைய விடிவுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று அந்த அநியாயக்கார யூதர்கள், அவர்களுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும்.
அல்லாஹுடைய தூதர் எப்படி எதிரிகளுக்கு எதிராக துஆ செய்தார்களோ, அல்லாஹும்ம முன்சில் அல் கிதாப் வமுஜ்ரிய சஹாப் வஹாசிமல் அஹ்ஸாப் அல்லாஹும்ம ஹ்ஸிம்ஹும் வஸல்ஸில்ஹும் என்று துஆ செய்தார்கள். இதுபோன்று அந்த எதிரிகளுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு இந்த நிஅமத்தோடு இந்த சிறப்பான காலத்தை நமக்கு தந்திருக்கிறான். எனவே நமது வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாய்ப்புகள் மறுபடியும் நமக்கு வருமா, இதே நிலையில் கிடைக்குமா, நிச்சயமாக தெரியாது. நீங்கள் பார்க்கலாம், சில நோயாளிகள் அவர்கள் படுக்கையிலே கிடந்து இருக்கிறார்கள். அவர்களை போய் கேட்டு பாருங்கள், அவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். எனக்கு அமல் செய்ய முடியாமல் இருக்கிறதே, இந்த பாக்கியமிக்க இரவுகளில் எனக்கு நின்று தொழ முடியாமல் இருக்கிறதே என்று வேதனைப்படக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள். அந்த நிலையிலிருந்தெல்லாம் அல்லாஹ் எம்மை காத்து ஆரோக்கியமான நிலையில் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால், நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அந்த ஒரு சிறிய ஒரு வாய்ப்பின் ஊடாக கூட மிகப்பெரிய சிறப்பு நமக்கு அல்லாஹ்விடத்திலே கிடைத்துவிடும். அதையும் நாம் அதில் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும், அது ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை விட்டுவிடாமல் நாம் செய்துவிட வேண்டும். என்றால் அந்த சிறிய அமலால் நாம் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பொருத்தத்தை அடைந்து கொள்ளலாம். சிலர் கவலைப்படலாம், ரமதானுடைய முந்திய நாட்கள் எனக்கு தவறிவிட்டதே, சரியான முறையில் எனக்கு அமல் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்ற கவலை நமக்குள் இருக்கும். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் நாம் முந்தி செல்லக்கூடிய விதத்தில் நமது அமல்களை நாம் வேகப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒரு ஓட்ட பந்தயத்தை நீங்கள் எடுத்தால், அதில் ஆரம்பத்திலே ஒருவர் என்ன செய்யலாம், முன்னால் வரலாம். ஆனால் வெற்றி யாருக்கு, இறுதியில் யார் முதலில் வருகிறாரோ அவருக்குத்தான் வெற்றி. அதே போன்று இப்போ ரமதானுடைய ஆரம்ப நாட்களில் நாம் பிந்திவிட்டாலும், நம்மை விட்டு சில அமல்கள் தவறிவிட்டாலும், இதற்கு பிறகு நாம் வேகத்தை அதிகப்படுத்துவோம், வேகத்தை கூட்டுவோம். கூட்டி நாம் என்ன செய்வோம், வேகமாக பயணிப்போம். ஏனென்றால் சிறந்த அந்த நாள் இந்த இரவுகளிலே தான் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களை நாம் நம்பிக்கை இழந்து விடாமல், துவண்டு விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், வேகமாக அமல்களிலே நாம் விரைந்து செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து ஒரு சிறிய அமலை பொருந்தி கொண்டால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருத்தம் அதன் பிறகு நமது வாழ்க்கையே மாற்றிவிடும், நமது வாழ்வையே அது மாற்றிவிடும். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் தொழுகின்ற 2 ரக்காத்துகள் மூலம், நாம் செய்கின்ற ஒரு சுஜூதின் மூலம் இறைவனுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கலாம். நாம் சொல்கின்ற ஒரு சுப்ஹானல்லாஹ்வின் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கலாம். எனவே என் அருமை சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அமல்களிலே விரைந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் இருக்கிறது என்று நமக்கு தெரியாத எல்லா நல்ல அமல்களிலும் விரையக்கூடியவர்களாக, சுவனத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்ட ரமதானிலே இருக்கிறோம். இந்த சுவனத்துடைய வாயில்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு வாயிலுக்கும் அமலுடைய பேர் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாபு சலா என்றால் தொழுகையின் வாயில். இந்த வாயிலூடாக தொழுகையாளிகள் மட்டும்தான் நுழைய முடியும். உலகத்திலே தொழாதவர்கள் அந்த வாயிலூடாக நுழைய முடியாது. அருமை சகோதரர்களே, உலகத்தில் ஒருத்தன் தொழல் என்று சொன்னான், அவன் ரப்பை தொழவில்லை என்றால் அவன் பாபு சலா ஊடாக சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. என்ற அந்த வாயிலூடாக நுழைய முடியும் தொழுகையாளிகளுக்கு மட்டும்தான், அவர்கள் மாத்திரம்தான் நுழையலாம். பாபு சதகா என்ற ஒரு வாயில் இருக்கிறது சொர்க்கத்துக்கு. உலகத்தில் யார் சதகாக்கள் தான தர்மங்கள் செய்தார்களோ அவர்கள் தான் அந்த வாயிலூடாக சொர்க்கத்துக்கு நுழைய முடியும். சதகாக்கள் செய்யாதவர்கள் அந்த வாயிலூடாக அழைக்கப்பட மாட்டார்கள். இந்த உலகத்தில் தான தர்மங்கள் செய்யாதவர்கள் அந்த வாயிலூடாக சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. அருமை சகோதரர்களே, சதகா ஒரு நபி தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனது தாயுடைய உயிர் பிரிகின்ற அந்த கடைசி நொடிகள், எனது தாயுடைய உயிர் பிரிகின்ற அந்த இறுதி நொடிகள், எனது தாய் எதையோ பேசுவதற்கு முற்படுகிறார்கள். அந்த சக்கராத்துடைய அகோரம், அந்த உயிர் பிரிகின்ற அந்த இறுதி நேரத்துடைய அகோரம் அவர்களால் பேச முடியவில்லை. அவர்கள் ஏதோ பேச முனைகிறார்கள், அவர்கள் பேச முடியாமலே அவர்களது உடலில் இருந்து உயிர் பிரிகிறது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார்கள். அந்த தோழர் சொல்கிறார், எனது தாய் ஏதோ பேச முற்பட்டார்கள், அவர்களால் பேச முடியவில்லை, உயிர் பிரிகிறது. அந்த நபி தோழருடைய மார்க்க விளக்கத்தை பாருங்கள். அவர் சொல்கிறார், எனது தாய் பேசியிருந்தால் சதகா செய்யுமாறு தான் சொல்லியிருப்பாள்.
ஏன்னா அவங்களோட வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அவர்கள் அப்படி சதகா தான தர்மம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தார்கள். அந்த நபித்தோழர் சொல்கிறார், எனது தாய் பேசியிருந்தால் சதகா செய்யுமாறு தான் சொல்லியிருப்பாள். சுபஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் சூரத்துல் முனாஃபிகூனுடைய கடைசி வசனங்களை எடுத்து படித்தால், அதாவது அடியான் ஃபயகூல ரப்பி லௌலா அஹ்ர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸத்தக வ அகும் மினஸ் சாலிஹீன். என்னை கொஞ்சம் பிற்படுத்துவாயாக இருந்தால் நான் சதகா செய்து விட்டு வருவேன். சிறிய ஒரு அவகாசத்தை சதகா செய்வதற்கு மனிதன் மரண வேளையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்பான். ஆனால் அந்த அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. எனவே நறுமையான சகோதரர்களை, பாபு சதகா என்ற வாயில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து புர்ஹான். ஹதீஸிலே வருகிறது, சதகா என்பது ஆதாரம். எதற்கு ஆதாரம்? இந்த ஹதீஸுக்குரிய விளக்கம் என்ன? அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு ஆதாரம் சதகா. அஸ்ஸதகத்து புர்ஹான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே சதகாவுடைய வாயிலூடாக நுழையக்கூடியவர்கள் யாரென்றால் உலகத்திலே சதகா செய்தவர்கள் தான் நுழையலாம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, பாபுல் ஜிஹாத் என்றால் அந்த ஜிஹாத், உலகத்திலே ஜிஹாத் செய்தவர்கள் தான் அந்த வாயிலூடாக நுழையலாம். பாபுர் ரையான் என்ற வாயில் ஹதீஸிலே எப்படி அழகாக வருகிறது. புகாரிலே ஹதீஸை படியுங்கள். அந்த மறுமையுடைய நாளிலே எப்படி அறிவிப்பு செய்யப்படும்? ஐன ஸாயிமூன் என்ற அறிவிப்பு செய்யப்படும். நோன்பாளிகள் எங்கே என்ற ஒரு அறிவிப்பு செய்யப்படும். என் அருமை சகோதரர்களே, அந்த நாளை கொஞ்சம் கூட கண் முன்னால் கொஞ்சம் நிறுத்துங்க. முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரை அனைவரும் அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே ஒன்று திரட்டப்பட்டிருப்பார்களே, படைத்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்பட்டிருப்பார்களே. அந்த நாளிலே ஒரு அறிவிப்பு செய்யப்படும், எங்கே நோன்பாளிகள், எங்கே நோன்பாளிகள் என்று அறிவிப்பு செய்யப்படுகின்ற போது ஃபயகூமூன், நோன்பாளிகள் எல்லாம் எழுந்து நிற்பார்கள். சுப்ஹானல்லாஹ், நோன்பாளிகள் எல்லாம் எழுந்து நிற்பார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய கண்ணியம் அவர்களுக்காக. ரையான் என்ற வாயில், சுவன வாயில் திறக்கப்படும். நோன்பாளிகள் எல்லாம் அந்த வாயிலூடாக நுழைவார்கள். வேறு யாரும் அதனூடாக நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் நுழைந்தவுடன் அந்த வாயில் மூடப்பட்டுவிடும். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படி சோன வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டுள்ள ரமதானுடைய மாதம். சோன வாயில்கள் என்பது நமது உலகத்துடைய அந்தஸ்துகள், பட்டம், பதவிகளை வைத்து அல்ல, இபாதத்துகள், அமல்களை வைத்துத்தான். எனவே நாம் அமல்களின் மூலம் விரைய வேண்டும், அமல்களிலே விரைந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களுடைய இந்த ஒவ்வொரு இரவையும் நாம் இபாதத்தின் மூலம் கழிப்பதிலே மிக கூடுதலான கவனத்தை நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவை நமக்கு அடைவதற்கு அருள் பாலிப்பானாக. நமது பிரதான துஆவாக அந்த துஆவை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த இரவை அடைந்து ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஏனெனில் அது 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு, நமது வாழ்நாளை விட அது ஒரு கூடுதலான காலம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த இறுதிப்பத்தில் இந்த இரவுகளை நாம் வீணடிக்காமல், பாழ்படுத்தாமல், பயனற்ற விடயங்களிலே கழிக்காமல், அமல்களிலே, இபாதத்திலே கவனம் எடுப்போம். அதில் மிக முதன்மையானதாக இரவு வணக்கம், இரவு தொழுகை. தொழுகையிலே அதிகமாக நாம் கவனம் எடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.